ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எம்எஸ் தேர்வு கேட்கக்கூடிய மேட் பகுதியில் வரக்கூடிய ஒப்புமை எண்கள் அப்படிங்கிற தலைப்புல வர்ற வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இரண்டு எண்கள் இங்கிட்ட இரண்டு எண்களுக்கு இருக்கும். அதாவது இந்த விகித சமம் குறியீடுகளோட இருக்கும். இந்த விகிதம் குறிக்கப்பட்டிருக்க அந்த இரண்டு எண்களுக்கு இடையே ஏதோ ஒரு தர்க்க ரீதியான ஒரு தொடர்பு இருக்கும். அதே தொடர்பை அடுத்த எண்ணுக்கும் நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம் அப்படின்னா இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். இப்ப முதல் கணக்கு பாருங்களேன், 36 விகிதம் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6க்கும் 36க்கும் என்ன இருக்கும்? இதுல பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு வர்க்க எண் அல்லது கணம் அல்லது மடங்கு, இது மூன்று தான் பெரும்பாலும் ரொம்ப இருக்கும். ஒண்ணு வர்க்கத்தை போட்டிருப்பாங்க, அதே வர்க்க எண்களோட ஒண்ணு கூட்டியிருப்பாங்க, ஒண்ணு கழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கன எண்களை போட்டிருப்பாங்க, இல்ல கன எண்களோட ஒன்றை கூட்டியிருப்பாங்க, கழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கணக்குகள் தான் அதிகமாக இருக்கும். இப்ப பாருங்க, இந்த 6 36 இதுக்குள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தா, 6ஓட வர்க்கம் 36. அப்ப 49 எதோட வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வர்க்கம். அப்ப 7 என்பது இதுக்கான விடை. அடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்களேன், 5 விகிதம் 15 இங்க விகித சமம் 8 விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. 5 விகிதம் 15, 5க்கும் 15க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம். 5ஓட 3 மடங்கு தான் 15. அப்பனா 8ஓட 3 மடங்கு என்னன்னு பார்த்தோம்னா 24. அடுத்தது பாருங்களேன், 7 விகிதம் 64. இப்ப 7க்கும் 64க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஓட எதை பெருக்கினாலுமோ இல்ல 7ஓட கணமோ இல்ல 7ஓட வர்க்கமோ 64 கிடையாது. ஆனா 8ஓட வர்க்கம் 64. அப்பனா இங்க 7, இங்க 7க்கு அடுத்த எண்ணோட வர்க்கம் இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க 13, 13க்கு அடுத்த எண் 14, 14ஓட வர்க்கம் 196 அந்த மாதிரி. இப்ப இங்க பாருங்க, பின்னத்துல 2/3 விகிதம் 10/30. இப்ப 2க்கும் 10க்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஓட 5 மடங்கு 10. அப்ப 3ஓட 10 மடங்கு 30. அப்பனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொகுதியில 5 மடங்கையும் பகுதியில 10 மடங்கையும் பெருக்கி போட்டிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வருவோம். மேல என்ன பண்ணணும், 5 மடங்கு, 4ஓட 5 மடங்குனா 20, 5ஓட 10 மடங்குனா 50. அப்ப 20/50 இதான் இதுக்கான பதில். இந்த மாதிரிதான் ஒப்புமை எண்கள்ல வரக்கூடிய வினாக்களுக்கு எளிதாக விடையளிக்கலாம் மாணவர்களே. தேங்க்யூ.